ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சேவிங்ஸ் இந்த வார்த்தையை கேட்டாலே எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருக்கும். சேவிங்ஸ் பண்றதுக்கு பல வழிகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் ஆர்டி, அதாவது ரெக்யூரிங் டெபாசிட் அக்கௌண்ட். சொன்ன உடனே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது போஸ்ட் ஆஃபீஸ். பட் அதுல ஒரு மிகப்பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா, அக்கௌண்ட் ஓபன் பண்றதா இருக்கட்டும், இல்ல க்ளோஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல மாதம் மாதம் உங்களோட பிரீமியம் கட்டுறதா இருக்கட்டும், கண்டிப்பா நீங்க பிரான்ச்சுக்கு போயே ஆகணும். இன்னைக்கு சுச்சுவேஷன்ல எல்லாராலையும் அது முடியாது. சோ நீங்க இருக்கிற இடத்துலயே உங்களுடைய விரல் நுனியில உங்க ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணி ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியுமா? நிச்சயமா முடியுங்க. அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும். ஒரு நேஷனலைஸ்ட் பேங்க்ல ஆன்லைன் பேங்கிங் ஃபெசிலிட்டியோட சேவிங் அக்கௌண்ட் இருந்தா போதும். SBIல எப்படி ஓபன் பண்ணலாங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல யோனோ SBI அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க. உங்களோட ஆன்லைன் பேங்கிங் யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆகும். இதுல டெபாசிட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே கீழே பாத்தீங்கன்னா ரெக்யூரிங் டெபாசிட், அதுல கிரியேட் ரெக்யூரிங் டெபாசிட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஹவு மச் வுட் யூ லைக் டு கான்ட்ரிபியூட் மந்த்லி, மாதம் மாதம் நீங்க எவ்வளவு கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை இதுல என்டர் பண்ணுங்க. நான் இதுல 1000 rupees என்டர் பண்றேன். மினிமம் 100 rupees, மேக்ஸிமம் உங்க விருப்பப்படி நீங்க என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் விச் அக்கௌண்ட் வுட் யூ லைக் டு கான்ட்ரிபியூட், எந்த அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட் இதுல செலக்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் உங்களோட சேவிங் அக்கௌண்ட் தான் இதுல ஷோ ஆகும் வித் பேலன்ஸோட. நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபார் ஹவு லாங் வுட் யூ லைக் டு சேவ், ஆல்ரெடி நீங்க எத்தனை வருஷத்துக்கு கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பீரியடை இதுல செலக்ட் பண்ணுங்க. மினிமம் பாத்தீங்கன்னா 12 months, அதாவது 1 year, மேக்ஸிமம் 10 years. நான் இதுல 5 years செலக்ட் பண்றேன். அதுக்கு கீழே ஷெட்யூல் ஏ மந்த்லி டிரான்ஸ்ஃபர், மாதம் மாதம் எந்த தேதியில உங்க அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த தேதியை இதுல செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி டேட், அதாவது 5 வருடத்துக்கு அப்புறம் எந்த தேதியில உங்களுக்கு அக்கௌண்ட் மெச்சூரிட்டி ஆகுமோ அந்த டேட் இதுல ஷோ ஆகும் வித் இன்ட்ரெஸ்ட் ரேட் 5.40. அது கீழேயே வியூ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணீங்கன்னா எந்தெந்த பீரியடுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு இதுல ஷோ ஆகும். இதுல 1 yearல இருந்து லெஸ் than 2 year வரைக்கும் பாத்தீங்கன்னா 4.90, 2 yearல இருந்து 3 year வரைக்கும் 5.10, 3 year to 5 years 5.30, 5 years to 10 years 5.40. ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நாம என்டர் பண்ண டீடைல்ஸ் இதுல ஷோ ஆகும். இதுல கீழே நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்மளோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் மந்த்லி கான்ட்ரிபியூஷன், நம்ம எவ்வளவு அமௌண்ட் கட்டணும்னு என்டர் பண்ணமோ அந்த அமௌண்ட் இதுல ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மந்த்லி கான்ட்ரிபியூஷன் டேட். ஸோ நான் இதுல 3ஆம் தேதி என்டர் பண்ணேன், அதனால 3ஆம் தேதி இதுல ஷோ ஆகுது. அதுக்கு கீழே நம்மளோட பிரைமரி அக்கௌண்ட் நம்பர் லாஸ்ட் 4 digit ஷோ ஆகும். டென்யூர் நான் 5 years இதுல செலக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இதுல 5 years எனக்கு ஷோ ஆகுது. மெச்சூரிட்டி டேட் கரெக்டா 5 yearsக்கு அப்புறம் இதே டேட் ஷோ ஆகுது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5.40, மெச்சூரிட்டி அமௌண்ட் வித் இன்ட்ரெஸ்டோட இதுல ஷோ ஆகுது. மெச்சூரிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கிரெடிட் பேக் டு அக்கௌண்ட், எந்த அக்கௌண்ட்ல இருந்து நான் பணம் கட்டுறனோ அதே அக்கௌண்ட்ல தான் எனக்கு பணம் திரும்பி கிடைக்கும். அது கீழே பாத்தீங்கன்னா நாமினி, இதுல வியூ நாமினி டீடைல்ஸ் இதுல கிளிக் பண்ணுங்க. உங்க ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு யார நாமினியா நீங்க பிக்ஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க பேரை இதுல எடிட்ங்கிற பட்டனை யூஸ் பண்ணி என்டர் பண்ணுங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப் செலக்ட் பண்ணிக்கங்க. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்க. அது கீழே அட்ரஸ் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கீழே சப்மிட்ங்கிற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ரிவ்யூ யுவர் ரெக்யூரிங் டெபாசிட் டீடைல்ஸ், என்னென்ன டீடைல்ஸ் நம்ம என்டர் பண்ணமோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் அப்படியே ஷோ ஆகும். அது கீழே பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்ரீட் டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கங்க்ராச்சுலேஷன், யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட் யுவர் ரெக்யூரிங் டெபாசிட் வித் அக்கௌண்ட் நம்பர். இந்த ரெக்யூரிங் டெபாசிட்டுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அந்த அக்கௌண்ட் நம்பரோட லாஸ்ட் 4 digit இதுல ஷோ ஆகுது. நீங்க அக்கௌண்ட் சம்மரியில போய் பாத்தீங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் கிடைக்கும். யுவர் அட்வைஸ் ஹாஸ் பீன் சென்ட் டு யுவர் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி. டவுன்லோட் ரிசிப்ட் இந்த ஆப்ஷனை செக் பண்ணீங்க அப்படின்னா ஃபைல் டவுன்லோட் ஆயிருச்சு. ஃபைலோட ரூட் பாத் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அந்த ஃபோல்டர்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ட் அதுல இருக்கும். இப்போ ரெக்யூரிங் டெபாசிட் பக்கத்துல அதோட டீடைல், அக்கௌண்ட் நம்பர், அமௌண்ட் எல்லாம் ஷோ ஆகுது. இந்த ஆரோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆர்டி அக்கௌண்டோட டீடைல் ஷோ ஆகும். இதுல கீழே பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ், இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். லாஸ்ட் 10 டிரான்சாக்ஷன் இல்ல 1 month, 3 month இல்ல பை டேட் என்டர் பண்ணீங்கன்னா ஃப்ரம் டு ஒரு டார்கெட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ள நடந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். அடுத்து இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பிரீமியம் அமௌண்ட் அண்ட் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் ஒன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. சேவிங் அக்கௌண்ட் யார் பேர்ல இருக்குதோ அவங்க பேர்ல தான் ஆர்டி அக்கௌண்ட் ஓபன் ஆகும் அண்ட் சேம் பிரான்ச்ல தான் ரன் ஆகும். அடுத்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்ரி குவார்டர்லி பேசிஸ், அதாவது 3ஆவது மாதம், 6ஆவது மாதம், 9ஆவது மாதம், 12ஆவது மாதம் நம்ம கட்டுற அமௌண்ட் கூட கிரெடிட் ஆயிருக்கும். அடுத்து எந்த சேவிங் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் டெபிட் ஆகுதோ
அதே அக்கௌண்ட்ல தான் இந்த ஆர்டி அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். அடுத்து நாமினேஷன் ஒன் டைம் தான் கொடுக்க முடியும். ஒன்ஸ் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்து அக்கௌண்ட் ஓப்பனிங் டைம் மார்னிங் 8 மணிலிருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும், அதாவது பிசினஸ் ஹவர்ஸ்ல மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். ரிமைனிங் டைம்ல ஓபன் பண்ண முடியாது. அடுத்து ப்ரீ மெச்சூர் க்ளோசர். ஒன்ஸ் ஆல்ரெடி ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் மெச்சூரிட்டி பீரியட் முடியறதுக்கு முன்னால நீங்க க்ளோஸ் பண்ண நினைச்சீங்கன்னா தாராளமா க்ளோஸ் பண்ணலாம். பட் பெனால்டின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்ல 1% சார்ஜ் ஆகும். க்ளோஸ் பண்றதுக்குன்னு எந்த ஒரு டைமும் கிடையாது. 24 ஹவர்ஸ்ல எப்ப வேணாலும் நீங்க ஆன்லைன்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ண வித்தின் செகண்ட் உங்க சேவிங் அக்கௌண்ட்ல அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். ஆர்டி அக்கௌண்ட்ல ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்லயும் நம்ம இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உடனே அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணிடலாம். மத்த எந்த ஒரு சேவிங் ஸ்கீம்லயும் இந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.